ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, சினிமா துறையில குழந்தை நட்சத்திரமா தோன்றி, அறிமுகமாகி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோவா வலம் வந்துகிட்டு இருக்காரு. அவர வல்லவன்னு சொல்லலாமா? நல்லவன்னு சொல்லலாமா? கெட்டவன்னு சொல்லலாமா? மன்மதன்னு சொல்லலாமா? அவரோட காதல் அழிவதே இல்ல. இந்த மாதிரி படங்களுக்கு உரித்தான ஒருத்தர் தான். இந்த மாதிரி படங்கள் இவரால மட்டும் தான் நடிக்க முடியும். இவர் நடிச்சா தான் அந்த படங்கள் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பேர் வாங்குன ஒருத்தர் தான். எஸ். எஸ்டிஆர் சிம்புவ பத்தி தான் இப்ப நாம பேசப் போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சிம்பு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா, பல இளைஞர்களோட மனதை கொள்ளை கொண்ட ஒரு நாயகன். முக்கியமா பாத்தீங்கன்னா, அதிகப்படியான இளைஞர்கள் ஃபேன்ஸ் இருக்கிறது சிம்புக்கு தான். சிம்பு என்ன பண்ணாலுமே அத நல்ல விதமா பார்க்குற ஒரு கும்பல்னு இருக்கும். பட் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா, அத கெட்ட விதமா தான் பார்க்குறவங்க இருப்பாங்க. அதாவது பாசிட்டிவா பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனா சிம்புவ பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ்னஸ் பார்க்குறதுக்கு தான் நெறைய ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஆனா அவர கொண்டாடாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரோட திறமைகள எப்பவுமே நம்ம அளவிடவே முடியாது. அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில சினிமாவுல சர்ச்சை நாயகன் அப்படிங்கிற ஒரு பேரு கூட சிம்புக்கு இருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ஆள் இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான நடிகர், ஒரு அழகான நடிகர், ஒரு சூப்பரான திறமையான ஒரு நடிகர் அப்டின்னா, அது சிம்புவ சொல்லலாம். சிம்புவ பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரோட ஸ்டைலா இருக்கட்டும், அவரோட டயலாக்ஸா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் தாண்டி அவரோட டான்ஸுக்கு யாருமே ரசிகரா இல்லாம இருக்கவே முடியாது. சிம்புவ ஒரு தடவ பார்க்கணும், சிம்பு கிட்ட பேசணும் அப்டின்னு சொல்லி நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, Instagramல நெறைய மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நெறைய அத பத்தின வீடியோஸ் நாம பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்சன் தான். அவர் எந்த அளவுக்கு சினிமால ஆட்டிட்யூட் காட்டுவாருன்னு நெறைய நெகட்டிவிட்டி இருக்குமோ, அதே அளவுக்கு ஒரு ஹியூமானிட்டி உள்ள ஒரு பெர்சன் அப்டின்னா, அது முழுக்க முழுக்க சிம்பு தான். சிம்பு திரையில நமக்கு எப்பவுமே நெகட்டிவா பார்த்திருப்போம். அவர் ஆட்டிட்யூட்ன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சிம்பு ஷூட்டிங்க்கு கரெக்ட் டைம் வரமாட்டாரு. டைரக்டர் சொல்றத கேட்க மாட்டாரு. அவருக்கு என்ன தோணுதோ அத தான் அந்த ஸ்பாட்ல செய்வாரு. நம்ம சொல்றத மதிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நெறையவே கான்ட்ரோவர்சியா ஒரு சில நாட்கள்ல போய்க்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி சிம்பு பார்த்தீங்கன்னா, "விண்ணை தாண்டி வருவாயா" அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு. எப்பவுமே சிம்புவோட படங்கள் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள், அதாவது "விண்ணை தாண்டி வருவாயாக்கு" முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே பயங்கரமா மாஸா, கெத்தா அப்படிதான் அவருக்கு என்ட்ரி எல்லாம் இருக்கும். ஆனா அந்த "விண்ணை தாண்டி வருவாயால" ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சைலன்ட் சிம்புவ நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா என்னவோ தெரியல, சிம்பு டோட்டலாவே அப்படியே ரியல் கேரக்டரா அதையே மாத்திக்கிட்டாரு. கொஞ்ச நாள் படங்கள்ல இருந்து, சினிமாவுல இருந்து விலகி ஆன்மீகத்துல போனாரு. அங்க போயிட்டு நெறைய விஷயத்த கத்துக்கிட்டு வந்தாரு. வந்துட்டு மறுபடியும் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அத வச்சுமே நெறைய பேர் விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும், என்னோட பாதையில, என்னோட பயணத்துல நான் நேரா போவேன். நான் ஒரு விஷயத்த கிளியரா இருக்கேன். நான் அத தான் செய்வேன் அப்படின்னு சொல்றது தான் சிம்பு. இங்க என்ன தோணுதோ அத பேசுவேன். இங்க என்ன தோணுதோ அத செய்வேன் அப்படின்னு சொல்றது தான் சிம்பு. அப்படிதான் இப்ப வரைக்குமே அவர் ரியல் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல சிம்புவோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே ஆர்வமா கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சிம்புக்கு எப்ப கல்யாணம்? சிம்புக்கு எப்ப கல்யாணம்? சிம்புக்கு எப்ப கல்யாணம்? இததான் நெறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அவர்கிட்டயே நெறைய ஷோல கேட்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அவர் பல பெண்கள காதலிச்சிருக்காரு. உண்மையா தான் காதலிச்சிருக்காரு. அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆவல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் விமர்சனங்களா அத முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துக்கு போனீங்க. திரும்பவும் எப்படி நீங்க சினிமாக்குள்ள வந்தீங்க? அப்ப ஆன்மீகத்துக்கு நீங்க போனது பொய்யா? அப்படின்லாம் சொன்னாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சிம்பு கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எல்லாமே தேவைன்னு நினைக்கிறதும் தப்பு, எதுவுமே தேவையில்லன்னு போறதும் தப்பு. அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அர்த்தமுள்ள வார்த்தைகளையும், வரிகளையும் தன்னோட ஃபேன்ஸ்க்காக சிம்பு சொல்லியிருந்தாரு. சரி, இப்ப சிம்புவ பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தானே சொல்றீங்க. சிம்புவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கு. அவங்க வீட்ல அவருக்கு ரொம்ப தீவிரமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களோட அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து பெங்களூர்ல சிம்புக்காக ஒரு பொண்ண பார்த்து வச்சிருக்காங்களாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
சர்ச்சை நாயகன் அப்படின்றது கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது. இப்ப அவரே அமைதியா இருந்தாலும் பிரச்சனைகள் அவர விடுறதில்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, சிம்பு இப்ப நிதி அகர்வால காதலிக்கிறதாவும், அதாவது நிதி அகர்வால் வேற யாரும் கிடையாது. அவர் கூட ஈஸ்வரன் படத்துல நடிச்சவங்க தான். சோ அவங்கள காதலிக்கிறதாவும், அவங்க 2 பேர் லிவிங்ல தான் இருக்கிறதாவும் பல வதந்திகள், பல பொய்யான ஒரு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது வந்து முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. சோ சிம்பு வந்து இதுவரைக்கும் அத பத்தி வாயே தொறக்கல. ஏன்னா, அவர் எந்த விமர்சனங்களுக்குமே பெருசா வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அதோட செயல்கள்ல தான் அத காட்டுவாரே தவிர, மக்கள் கிட்ட வந்து டைரக்ட்டா அவர் வந்து இதுக்கு நான் பதில்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்றது தான் அவரோட கொள்கை. ஏன்னா, பல பேர் பல விதமா பேச செய்வாங்க. பட் நான் அது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னுத்துக்கும் போய் ஆன்ஸர் குடுத்தேன்னா, நான் இன்னைக்கு ஃபுல்லா ஆன்ஸர் குடுத்துட்டே இருக்கணும். என் லைஃப் ஃபுல்லா நான் ஆன்ஸர் குடுக்கணும். சோ இனிமேல் நான் யாருக்குமே எந்த ஒரு ஆன்ஸரும் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருக்காரு. அவருக்காக பெங்களூர்ல அவங்க ஃபேமிலி பார்த்து வச்சிருந்த பொண்ணோட சம்மதம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தினால, இந்த கிசுகிசுனால, இந்த பொய்யான வதந்திகளால அதுல பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயத்த அப்படியே டிராப் பண்ணிட்டாங்களாம். ஆனா கூடிய சீக்கிரம் சிம்புக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் டிஆர் சாரோட மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சீக்கிரமாவே சிம்புவோட கல்யாணத்த நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெறைய பெண்கள் வந்து சொல்லுவீங்க, சிம்புக்குன்னு ஒரு பொண்ணுலாம் இதுக்கப்புறம் வந்து பொறந்து தான் வரணும். அவருக்கான பொண்ணு வந்து இந்த உலகத்திலே கிடையாது. அவருக்கு ஈக்குவலா அவர மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு பொண்ணு இங்க இல்லவே இல்ல அப்படின்லாம் வந்து நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மதான். பட் இதுக்கு மேல அந்த பொண்ணு பொறப்பாளா அப்படின்றது கிடையாது. ஆல்ரெடி பொறந்து எங்கேயாவது இருந்திருப்பாங்க. சோ கூடிய சீக்கிரம் அந்த பெண் வந்துட்டு சிம்புவ சந்திக்கணும். சிம்புவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இதுதான் வந்துட்டு ரசிகர்களோட வேண்டுகோள். சிம்பு ரசிகர்களுக்கு படங்கள் மூலியமா ட்ரீட் குடுத்திருக்காரு. நெறையவே குடுத்திருக்காரு. சாங்ஸா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருந்திருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது சிம்புவோட கல்யாணம். அவருக்கு மனைவியா வரப்போறது யாரு அப்படிங்கிற அந்த விஷயம் தான். சோ உங்களுக்கு சிம்பு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.